ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 6th ஒன்னாக சொல்லுவோம். ஓகேவா? இதோட மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கனெக்ட்ஸ் அ நவுன் ஆர் ப்ரொனவுன் டு த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அதாவது ரெண்டு பெயர்ச்சொல்களை இணைக்கிற சில வார்த்தைகளை தான், பயன்படுத்துகிற வார்த்தைகளை தான் நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஷோஸ் லொக்கேஷன், டைம், டைரக்ஷன். அடுத்தது என்னென்னா, இந்த ப்ரிப்போஷனல் வேர்ட்ஸ் எதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, என்னென்னலாம் ஷோஸ் காமிக்குது அப்படின்னா, லொக்கேஷன் பிளேஸ், டைம் நேரம், டைரக்ஷன்னா திசை. ஓகேவா? இது ஒரு சில ப்ரிப்போஷனல் வேர்ட்ஸை நான் பிக்சராக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். இது அதோட தமிழ் மீனிங், ப்ரிப்போஷனல் வேர்ட்ஸோட தமிழ் மீனிங். ஃபர்ஸ்ட் ஒன் அபவ், அதாவது இந்த பலூன் அபவ்ல இருக்கு. அபவ்னா என்ன? மேலே. இந்த பலூன் மேலே பறக்குது. அடுத்தது பிலோ, அண்டர், பெனீத். இது என்ன? ரெயின்போ. இது பலூன். இந்த பலூன் ரெயின்போக்கு கீழே, அடியில். இதோ இங்கே அதோட மீனிங் தான் இருக்கு. ஓகேவா? இது என்னது? அக்ராஸ். அக்ராஸ்னா என்ன? குறுக்கே. இந்த ரெண்டு பலூனுக்கு நடுவில் குறுக்க ஒரு கயிறு மாதிரி போகுது. ஓகேவா? அடுத்தது பிசைட். பிசைட்னா என்ன? பக்கத்தில். பக்கத்தில்னா என்ன? இந்த பையன் இந்த பலூனுக்கு பக்கத்தில் நிற்கிறான். ஓகேவா? அடுத்தது பிட்வீன். பிட்வீன்னா என்ன? இடையே. இந்த ரெண்டு பலூனுக்கு இடையே இந்த பையன் இருக்கான். அடுத்தது அவுட், அவுட் சைட், இன். அதாவது இந்த பலூன் இதுக்குள்ளார இருக்கு, இதுக்குள்ளார இந்த கலர் இருக்கு. அவுட், அது இது என்ன? அவுட், அவுட் சைட்னா வெளியில், வெளியே அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அடுத்தது ஆன் அப்படின்னா என்னன்னா, ஆன்னா என்ன? மேலே. இந்த குட்டி குருவி இந்த பலூனுக்கு மேலே உட்காந்துருக்கு. ஆஃப்னா இங்கே இந்த குருவி இங்கேருந்து பறந்து போயிடுச்சு, இல்லை. ஓகேவா? இதுலேருந்து இங்கே பறந்து போயிடுச்சு, அவ்வளோதான். வித் அப்படின்னா உடன். இந்த பலூனுடன் இந்த பலூன் சேர்ந்து போகுது. அரவுண்ட் அப்படின்னா சுற்றி, இந்த சுற்றி பலூன் வருது. த்ரூ அப்படின்னா மூலம். இந்த பலூன் மூலம், இந்த மூலம் கடந்து போகுது. த்ரூ, இதன் மூலம், அதன் மூலம் சொல்கிறத த்ரூன்னு சொல்லுவோம். இன்டூ, இந்த பலூனுக்குள்ள சில பாப்அப்ஸ் இருக்கு. இன்டூனா உள்ளே, உள்ளே அப்படின்னு சொல்லுது. இது நிறைய பலூன்ஸ் இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் பலூன் எது? இது. லாஸ்ட் பலூன் இது. ஃபர்ஸ்ட்னா முதலில், லாஸ்ட்னா கடைசியில். ஓகேவா? இதுதான் சில ப்ரிப்போஷனல் வேர்ட்ஸு. இது அந்த ப்ரிப்போஷனல் வேர்ட்ஸோட தமிழ் மீனிங். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ரோசி, இந்த பேர்டு பேர் ரோசின்னு வச்சுருக்கேன். இந்த ரோசி இஸ் அ நவுன். ஓகேவா? இந்த ரோசி வாக்ட் அக்ராஸ், ரோசி வாக்ட் அரவுண்ட், ரோசி வாக்ட் த்ரூ, ரோசி வாக்ட் ஓவர், ரோசி வாக்டு பாஸ்ட், ரோசி வாக்டு அண்டர். ஓகேவா? இந்த நவுன் அப்படின்ற ரோசி என்ன செய்கிறாங்க? இந்த ப்ரிப்போஷனல் வேர்ட்ஸ் எல்லாம் கடந்து போகிறாங்க. ஸோ வாட் இஸ் ப்ரிப்போசிஷன்? ஒரு ரெண்டு நவுன். இப்போ ரோசி வாக்ட் அக்ராஸ் த ட்ரீயோ இல்லை அக்ராஸ் த பாலோ, எது வேணாலும் நம்ம நவுன் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே ஒரு நவுன், நம்ம போட போகிற ஒரு நவுன், ரெண்டு நவுனு இணைக்கிற இந்த வேர்ட்ஸ்லாம் தான் என்னது? Prepositional words. So it connects a noun or pronoun to the rest of the sentence. So இதுதான் preposition. இந்த prepositionோட மீனிங் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.